ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்நாள் சோலார் டெக்கோடு இருந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நாளின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து என்ன ஒன்று இது தும்கூர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்? 15 கிலோமீட்டர். ஒரு 15 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எதுவுமே கரண்ட் இல்லை. அதே மாதிரி டிரைவ் போட்டு வந்து உள்ள ஒரு 500 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் போட்டுனுக்குற. அப்படி இதில் வந்து 13 பேனல் இருக்குது. அதில் ஒரு பேனலை கலத்தி சோலாரும் போட்டுனுக்குது உள்ள. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போருக்கும் போது அதுலேருந்து என்ன பண்ணுங்கன்னா 3 பேனலை பிரித்து இல்லை எல்லாமே நிற்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2-வே சுவிட்ச் போட்டு நம்ம சோலார் மோட்ரு 900 வாட்ஸ் BLDC மோட்ரு இந்த தொட்டி இருக்குன்னு பாருங்கள், அந்த தொட்டிக்கும் போடணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2-வே சுவிட்சில் மாற்றி விட்டால் அந்த 13 பேனலும் இணைச்சி நம்ம வந்து டிரைவும் ஓடணும். இந்த மோட்ரு டிரைவும் போடணும். அதை ட்ரை பண்ணி பார்க்குறேங்க, கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் வந்து 2-வே சுவிட்ச் போட்டு போடலாம் அப்படின்ட்டு 3 பேனல் பிரித்து விட்டுக்கிறேன். பிரித்து விட்டு ஓட்டுறது ஓகே. ஆனால் வந்து 2-வே போட்டு இதுக்கும் அதுக்கும் 2 கனெக்ஷன் கொடுத்து 2 பக்கம் மாற்றி ஓட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதை ட்ரை பண்ணி புதுசாக ஒரு எதனா ஒன்று பண்ணி அவருக்கு வந்து 2 ஓடுற மாதிரி பண்ணி கொடுக்குன்னு எனக்கு ஆசை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். யாரும் ட்ரை பண்ணாத, கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஆனால் கஷ்டப்பட்டு தான் இது வந்து மாற்றி ஓட்டி பார்க்கணும். ஓகேங்களா? அவர் டெக்னிக்கலாக இருக்கிறவங்க மட்டும் தான் அவர் மாற்ற முடியும். இல்லைனா வந்து மொத்தமாக ஃபயர் ஆயிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக செட் பண்ணி பார்க்கலாம். $900 வாட்ஸு பவனில் 15 அடி உள்ளே இருக்குது. ட்ரிப்புக்கு தென்னை மரம் வைக்கிறதுக்கு போட போகிறேங்க. சரியாக போயிடும். ஃபோர்ஸ் அதிகமாக போட்டு பரவாயில்ல. இவர் தான் அப்பாவுக்கு தான் வந்து நிலம். உங்களுக்கு தானப்பா? எத்தனை வருஷமாக அப்பா இருக்குது இந்த நிலம்? More than 20 years. 20 இயர்ஸ். இப்போ தான் வந்து எதுனா தென்னை மரம் இது மாதிரி போடலான்னு பார்க்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா போர் போட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக கரண்ட் எதுவுமே இல்லை. போர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் போடுது. அதே மாதிரி பாரு, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா BLDC 900 வாட்ஸ் போட்டு 2-வே சுவிட்ச் வச்சு பிரித்து எடுக்கணும். 3 பேனல் பிரித்து 13 பேனல் திருப்பி இணைச்சி 2 2-வே சுவிட்ச் வச்சு போடணும். ஓகே, அப்போ தண்ணி ஓகேவாப்பா? 900 வாட்ஸ் ஃபோர்ஸ் வந்து அப்போ தான் வந்து சொட்டு இருக்கு சரியாக போயிடும். அந்த 900 வாட்ஸ்னால் நம்ம இதுக்கு வந்து 900 வாட்ஸு ஒரே பேனல் தான், 1100 வாட்ஸு ஒரே தான். ஆனால் இது போடும்போது ஃபோர்ஸ் அதிகமாக வரும். ட்ரிப்புக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது. நிறைய இடத்துல போட்டு கொடுத்துருக்குது. ஆனால் உங்களுக்கு ஓகேண்ணா? உங்கள் பேர் சொல்லுங்கள். சக்கரவர்த்தி. நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். சரிண்ணா. இங்கே வந்து தோட்டம் பண்ணிட்டு ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். கரண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து போல் போடணும். ஸோ அதனால் சோலாரை வந்து செலக்ட் பண்ணோம். சோலாரில் தான் இப்போது எல்லாமே லைட்டு, யூபிஎஸ்ஸு, ஈவன் மோட்டர் கூட எல்லாமே சோலாரில் தான் பண்ணிட்டுருக்கோம். ஈவன் CCTV கேமரா கூட நாங்கள் சோலாரில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, உங்கள் இந்த பக்கம் வேணும்னா நீங்கள் போட்டு கொடுப்பீங்க? கண்டிப்பாக போட்டு கொடுக்குறோம். யாருக்காவது ஏதாவது தேவைப்படுச்சுன்னா எங்களை கான்டாக்ட் சோலார் பண்ணு. உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா. அப்படியே 9535182211. ಕನ್ನಡವೇ சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் பேசிட்டு. ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿರೋದು. ತುಮಕೂರಲ್ಲಿ ನಮ್ಮದು ತೋಟ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ಎಲೆಕ್ಟ್ರಿಸಿಟಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರೋದ್ರಿಂದ ನಾವು ಸೋಲಾರಿಂದ ಎಲ್ಲನೂ ಫೆಸಿಲಿಟಿ ಮಾಡ್ಕೊತಾ ಇದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ಸೋಲಾರ್ ಮೋಟ್ರು ಮಾಡ್ಕೊತಾ ಇದ್ದೀವಿ. 2 ಮೋಟ್ರ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಒಂದು BLDC ಮೋಟ್ರು, ಒಂದು DC ಮೋಟ್ರು ಸಬ್ಮರ್ಸಿಬಲ್ಲು. ಪ್ಲಸ್ ಹೊರಗಡೆ ನಮಗೆ ಕರೆಂಟ್ಗೂ ನಾವು ಸೋಲಾರ್ನ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಒಂದು CCTV ಕ್ಯಾಮ್ರಾನು ಸೋಲಾರ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಯಾರಿಗಾದರೂ ಸೋಲಾರ್ ರಿಲೇಟೆಡ್ ಏನಾದರೂ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ಬೇಕು ಅಂದರೆ, ಇಲ್ಲ ಸೋಲಾರ್ದು ಏನಾದರೂ ಬೇಕು ಅಂದರೆ ನಾನು ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡ್ಬೋದು. ನನ್ನ ನಂಬರು 9535182211. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கனடாவில் இருக்கிறவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் இது பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், உள்ளே வந்து 900 வாட்ஸ் போட்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. துருவா கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபுல்லாக கனெக்ஷன் எடுத்து துருவா கனெக்ஷன் கொடுத்துனுக்குது. இன்வெர்ட்ரு எல்லாமே இருக்குது. ட்ரைவ் மேலே இதுவும் ஓடணும், இன்வெர்ட்டரும் ட்ரைவும் ஓடணும். அதே மாதிரி துருவா கனெக்ஷன் எடுத்துன்னு இருக்குது. ஓகேங்களா? மோட்டர் கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். மோட்டர் கொடுத்தாச்சு. ஆனால் மோட்டர் ஓடுது. அந்த தண்ணி போத பாருங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தண்ணி போகுது. இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் புடின்னு போகுது. எல்லாம் அவத்த புடின்னு போகுது. சொட்டு நீருக்கு தான் போட்டுனுக்குறேன். அப்படியே தண்ணி அங்கேயே போகுது.
மாற்றணும். தண்ணி போகுதுப்பா, போகுது, கொஞ்சம் இதாக போகுது, ஓடுது. தண்ணி பாரு அங்கே ஊற்றுது. அங்கே போய் பார்க்கலாம் இருங்க. தண்ணி வருது சொட்டு நீர் பசந்துக்கு. தண்ணி எல்லாமே வந்து பசை போட்டு நல்லா ஒட்டலை, எல்லாம் வேஸ்ட் ஆகுது தண்ணி. தண்ணி வேஸ்ட் ஆகுது. எங்கே வரணும்ல தெரியல எதுன்ட்டு. இது அங்கேயும் வேஸ்ட் ஆகுது. இந்த ஒரு பிட்டா ஃபுல்லாக சொட்டு நீர் அங்கே வரையும் தண்ணி போகுது பாருங்கள். தண்ணி எல்லாம் ஃபுல்லாக போகுது, ஆனால் லீக் ஆகுது. இங்கேயும் லீக் ஆகுது. அங்கேயே ஃபுல்லாக தண்ணி போகிறதுனால வந்து தண்ணி வருது, ஆனால் வந்து கம்மியாக வருது. ஏன்னா தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வருது பாருங்கள் தண்ணி. அங்கேயும் தண்ணி வருதுண்ணா, அங்கேயும் ஃபுல்லாக தண்ணி வருது. தெரியுதுங்களா? தண்ணி வருது. சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஓடுறேன்னு பார்க்குறீங்களா? ஆஃப் பண்ணணும், வந்து தொட்டி வைக்கிறத வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. தண்ணி வரும், தண்ணி எல்லாமே அங்கேயே பாதி போயிடுச்சு. ஓகேங்களா? இதில் தண்ணி வருது. சொட்டு நீருக்கு ஃபுல்லாக நாங்கள் ஃபுல்லாக வரும். தண்ணி பாருங்க வருது பாருங்கள். ஃபுல்லாக வந்து சொட்டு நீருக்கு வந்து ஃபுல்லாகவே லீக் ஆகுது எல்லாமே. அங்கே வருது, தண்ணி ஃபுல்லாகவே வருது. அப்படி வைங்கண்ணா, ஏன்னா மூடி போட்டு விட்ருங்க, தண்ணி வேஸ்ட் ஆகுதா. அங்கேயே பிடின்னு போகுது பாதி, அதுதான் பிரச்சனை. தண்ணி அவத்தி பாதி லீக் ஆகுது. ஆஃப் பண்ணிடல, ஒரு 2 நிமிஷம் போட்டுருக்கணும். நம்ம லாஸ்ட் வரைக்கும் போதான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இது தண்ணி கம்மிண்ணா, ஃபோர்ஸ் அதிகமாக வரணும். ஓகேங்களா? அங்கே இருக்குதே இல்லை, அந்த இது ப்ராப்ளம். அங்கே ஃபுல்லு பிடின்னு போகுது, ஃபஸ்ட்டே பிடின்னு போகுது. ஒரே வாட்டி ஆன் பண்ணி விட்டுலாம். எல்லாம் ஆன் பண்ணி விட்டுலாம். அது வரல, ஃபோர்ஸ் போகும். இருங்க, ஆன் பண்ணிக்குதா பாருங்கள். தண்ணி தான் அங்கே வேஸ்ட் ஆகுதுண்ணா. தண்ணி வருது, அங்கே லோடு இதாகல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. கீழே வந்து சோலார் பேனல்லேருந்து வருது. மேலே வந்து 3 ஒயர் தனியாகவும் ப்ளஸ் மைனஸ் மாற்றி இது பண்ணிக்குது. ஒரு ஒன்றா சேர்த்தனா அதிக வோல்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து எடுக்கும்போது ப்ளஸ் மைனஸ் மாறி தான் வரும். ஆனால் வந்து நம்ம வந்து 2-வே சுவிட்ச் வந்து சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் வச்சு கரெக்ட் பண்ணி இருக்குங்க. ஓகேங்களா? இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது சேஞ்ச் ஓவரில் போய் திருப்பியும் ரிட்டர்ன் ஆகி இதில் வரும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா த்ரூவாகவே வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் ஆகிரும். ஆனால் வந்து இது சேர்த்தும் போது 2 சேர்த்து வரும்.
ஓகேங்களா. இது ப்ளஸ்ஸு இது மைனஸு ரெண்டும் சேர்த்து ஒரு பக்கம் போடும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 108 வோல்ட்டு 120 வோல்ட் வரும். ஓகேங்களா. இந்த இடத்துல 120 வோல்ட் வரும். அதே வந்து மேலே போகும்போது சேர்த்து வச்சிரும். இது ரெண்டும் சேர்ந்து இதில் அவுட்புட்டாக வந்துடும். ஓகேங்களா. இது ரெண்டும் சேரும் போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மாறி தான் வரும். மாறி சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. மேலே போடும்போது இதானது சென்ட்ரு, இது ஆப்பு. இது கீழே போடும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்ரு ஓடும். 120 வோல்ட் இது 500 வோல்ட்டாக மாறிக்கும். ஓகேங்களா. போர்வெல் கீழே ஃப்ரெண்ட்ஸ் மேலே போட்டால் போரு கனெக்ஷன் கொடுத்துனுக்குது. வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400 வோல்ட் வரும். இது ஆன் ஆகும். கீழே போட்டால் அந்த மோட்ரு. ஓகேங்களா. என்ன ஒன்றா இதில் வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து மேலே போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வோல்ட் அதிகமாக போகும். 500 வோல்ட் பக்கம் போகும். கரண்ட்டுக்கு ஷாக் அடிக்கும். எப்படின்னா இங்கே ஆஃப் பண்ணிக்குதுண்ணா. இப்போ ஓடும்பார். இங்கே ஆன் ஆஃப் இருக்குது. மேலே ஆன் ஆகும்போது 500 வோல்ட் வந்து அப்படியே இது வந்து சேஞ்ச் ஓவர் சுவிட்சில் போயிடும். ஓகேங்களா. அதே வந்து இந்த கீழே அழுத்தும் போது இந்த இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் சேர்ந்து ஒரு 128 வோல்ட்டாக வந்து 3 பேனல் மட்டும் கனெக்ஷன் ஆகும். பேனல் வந்து இதில் மேலே பண்ணும்போது 12 பேனலும் கீழே ஆன் பண்ணும்போது 3 பேனலும் கனெக்ஷன் ஆகிருக்கும். அதுதான் சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் ரெடி பண்ணிக்குது. ஓகேங்களா. ட்ரை பண்ணாதீங்க. அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டோமா. அது மட்டும் ஆன் ஆஃப் பண்ணிட்டோம். மேலே வந்து போர் மோட்ரு, கீழே வந்து நம்ம இந்த மோட்ரு. ஓகேவாண்ணா. ஓகே. டவுட்டாக தான் இருந்துச்சு. என்னால் வீட்டில் என்னென்னோ பண்ணி ரெடி பண்ணிட்டு ரொம்ப டெக்னிக்கலாக இதெல்லாம் பண்ணி. ஆமாம் இது பயமாக தான் இருந்துச்சு. இது யாரும் பண்ணக்கூடாது. ஆனால் யாருன்னா பிரித்து பண்ணி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆயிரும். ஏதோ டெக்னிக்கலாக அது கரெக்டாக வருதான்னு பார்த்தா சரினா இது வந்து சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இன்னொன்று பெரிய மீது இருக்குல்ல அதுவும் வைக்கலாம். அதில் இன்னும் நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகேவா. யாரும் ட்ரை பண்ண சொல்லாதீங்க. கண்டிப்பாக யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான். டெக்னிக்கலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா வந்து 12 பேனல் ஃபஸ்ட்டு ஒரு ஆன் பண்ணிங்கன்னா 12 பேனல் ரெண்டாவது தாட்டி வந்து கனெக்ட் ஆகி 3 பேனலை கட் பண்ணி விட்டுட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு 3 பேனல் எடுத்துக்கும். ஓகேங்களா. அதுதான் கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேலே பேனல் போட்டுக்கிறோம் பாருங்கள். இங்கே இருக்குங்கள இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு கனெக்ஷனுக்கு பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேனலும் ஒர்க் ஆகும். அதே வந்து இன்னொரு இது சேஞ்ச் ஓவர் சுற்றும் போது 3 பேனல் மட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்குது. ஓகேங்களா. டெக்னிக்கலாக பண்ணிக்குது. யாரும் ட்ரை பண்ணாதீங்க. மொத்தமாக 13 பேனல் போட்டுங்குது. ஒரு பேனல் வந்து டிசி ஓமுக்கும் அதை வந்து இன்வெர்டர் ஓம். ஓகேங்களா. கரண்ட்டே இங்கே சுத்தமாக இல்லை, ஃபுல்லாக போட்டுங்குது பாருங்கள். பெங்களூர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 12 பேனல் 20 பேனல் போட்டுனுக்கிறேன், கொஞ்சம் ஒரு 2 பேனல் 3 பேனல் வந்து கன்வெர்ட் பண்ணி மாற்றி விடணுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணணும். ஃபோன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு தரேன். ஓகேங்களா. அடுத்த வீடியோ செஞ்சு வரையும் நான் உங்களுக்கு ஜெய்மாதேஷ். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவு அண்டு BLDC மோட்டரும் கன்வெர்ட் பண்ணி 2 ஓடுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. பாய்.